அனைவருக்கும் நமஸ்காரம். நான் இப்போ மலேசியாவில் 25ஆம் தேதி வரையும் இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து பினாங்கி ஏரியா ஒரு 3 நாள், 10, 9, 10, 11, 12 4 நாள். அதுக்கடுத்து காஜாங் ஒரு நாள் 14, 13, 14 காஜாங். அதுக்கடுத்து 15 கிளாங். அதுக்கடுத்து 16, 17, 18, 19 ஜேபி ஜோஹோபார். அதுக்கடுத்து 20 கேஎல், 21 கேஎல். பிறகு கிளாங். பொதுவாக ஜோதிடம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் பல எல்லாரும் அப்படி சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருமே குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஆனால் ஜோதிடத்தின் அடிப்படை என்னென்ன, நம்ம ஒரு ஜாதகத்தில் 1, 5 லக்கணம் அப்படிங்கிறது 1ஆம் இடம், 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், அதே மாதிரி 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 10ங்கிறது கர்மஸ்தானம், 12ங்கிறது அயன சயன சுகஸ்தானம். அயன சயன சுகஸ்தானம்னா நம்ம எல்லாம் காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு அடுத்து நமக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாத்தையுமே நல்லா அனுபவித்து நல்லா தூங்கி எந்திரிக்கணும். அதுதான் அயன சயன சுகஸ்தானம். ருணரோகஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் இடம், கடன் தொல்லைகள். இது எங்கேருந்து எந்தெந்த கிரகத்தால் உருவாகுது, அதே மாதிரி எந்தெந்த கிரகங்களோட என்னென்ன கிரகங்கள், இப்போ சூரியனோட ராகு, சந்திரனோட ராகு, சூரியனோட புதன் ராகு, சந்திரனோட புதன் ராகு, புதன் கேது. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்ந்து யார் யார் காலில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து, அது எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதுன்னு பார்த்து, அதுக்கு உண்டான இந்த 1, 5, 9 என்னென்ன பாவ கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து, நம்ம முன்னோர்கள் என்ன பாவம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம மனசாட்சிப்படி பார்க்கும்போது முன்னோர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பாவங்கள் செஞ்சுருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஜென்ரேஷன் அழிஞ்சிட்டு வரும். அதே மாதிரி இப்போ அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள் பூரா இன்றைக்கி நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது இவங்க தப்புகள் மேல் தப்புகள் செய்யும் போதோ இல்லை அந்த கர்மாக்களை நிவர்த்தி பண்ணாமல் விடும்போதோ அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் தெளிவாக பார்த்து முடிவெடுத்து அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்யும்போது, பரிகாரம் மீன்ஸ் எனக்காண்டில்லை, கோயில்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்க, திலக்கோமம், குளிகாசாந்தி, சர்பசாந்தி, வயனதானம், அதே மாதிரி யார் துர்மரணம் அடைஞ்சிருக்கா, இதுக்கெல்லாம் ப்ராப்பராக செய்யும்போது நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும்.